வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியம் சேனல். இன்றைக்கி ஒரு ஈஸியான சூப்பர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீக்கெண்டில் உங்கள் பசங்களோடு சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மினி சாக்லேட் சிப் குக்கீஸ் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸிங்க. பசங்களோட செய்யும்போது ரொம்ப ஜாலியாகவே இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம எப்போவுமே டோவெல்லாம் நம்ம பிஸ்கெட் செய்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வைப்போம். இது அது மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லைங்க. எல்லாமே இன்க்ரீடியன்ட் ரெடியாக இருந்ததுன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸில் இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் அன்சால்ட்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட பவுடர்ட் சுகர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்கு இந்த 2 சுகரும் ஆட் பண்ணுறான்னு யோசிக்கிறீங்களா? ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணும்போது கலர் கிடைக்கும், உங்களுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இது எல்லாமே நல்லா கம்பைன் பண்ணுங்கள். பட்டர் இந்த 2 சர்க்கரையும் நல்லா கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கும். இதுக்கப்புறமா இது கூட நான் வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன். மைதா யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக நான் வீட் ஃப்ளோர் 1/2 கப் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட் இது எல்லாமே 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மாவு கெட்டியாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கம்பைன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டோ ரெடி ஆகிடும். இது கூட நான் டார்க் சாக்லேட் சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப்பு. அதை நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே எங்கள் குட்டிமா வந்தாச்சு, நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், அவங்க நல்லா பிசைகிறாங்க. இதுக்கப்புறமா ஒரு குட்டி மினி குக்கீஸுன்றதுனால சின்ன சைஸ் பால் எடுத்து நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி இந்த மாதிரி ட்ரே ஃபுல்லாக அடுக்கி வச்சுருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ 170 டிகிரி சென்டிகிரேட்டில் 10 to 12 மினிட்ஸ் வச்சிங்கன்னா உங்களோட சூப்பரான குக்கீஸ் ரெடி ஆகிடும். ப்ரீ ஹீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக 10 to 12 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணி எடுக்கலாம். ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருந்தது. இந்த வீக்கெண்டு நாங்கள் இதை செஞ்சு பார்த்தோம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்கள் குட்டியோட எப்படி நீங்கள் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்றது. பாண்டிங் நல்லா க்ரியேட் ஆகுங்க. கண்டிப்பாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.